இன்று சில படைப்புகளை நாங்கள் எதை பார்க்க வேண்டும், எதனை பார்க்க கூடாது என்கிற ஒரு சிஸ்டம் இல்லாம நாங்க அனைத்து எழுத்துக்களையும் நாங்கள் காண்கின்ற பொழுது வாசித்துவமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளம் பாலடைந்த இல்லங்களாக மாறும் என்பதை மாற்று கருத்தில்லை. பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே, வென்றியை நாடி வானத்தில் உறைந்தோடுமே, முன்றலில் ஓடுமோர் வண்டியை போலன்று மூன்று உலகம் சுற்றி தெரிகின்ற ஒரு விமானத்தை ஒப்பதோர் மனம் படைப்போம் என்று கூறினான் பாரதி. பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே, அதாவது எங்களுடைய உள்ளங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றால் நல்ல ஒரு வாசகனாக நாங்கள் இருக்க வேண்டும். உண்மையிலே அந்த வாசகனாக வாசிப்பாளனாக நாங்கள் இருப்பதற்கு பிரதானமான அடிநாதம் தான் இந்த புத்தகங்கள். உண்மையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஐரோப்பியர்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில பல புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறான புரட்சியில மிக முக்கியமான ஒரு புரட்சி தான் இந்த அச்சுக்கலையை கண்டுபிடித்தது. இந்த இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த அச்சுக்கலை வரவில்லை என்றால் இன்னும் நாங்கள் என்ன செய்வோமாக இருந்தால் இந்த ஓலைச்சுவடிகளை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஓலைச்சுவடிகள் எழுதப்படுகின்ற இந்த பாடல்கள், இந்த செயல்கள் தான் இந்த கல்வியாக, இலக்கியமாக இருந்திருக்கும். இப்படியான புத்தகங்கள் வருவதற்கு பிரதானமான காரணம் இந்த அச்சியந்திரத்தை கண்டுபிடித்தது. அவங்க இன்றைய பார்க்க எத்தனைய புத்தகங்கள் இருக்கிறது. பாரதிதாசன் புத்தகத்தோடு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கவிதையை பாடியிருக்கிறான். புத்தக சாலை என்று சொல்லுகின்ற ஒரு கவிதையே இருக்கிறது. அதில் சொல்லுகிறான் ஒரு இடத்திலே, புத்தகமும் நானும் சையோகம் புரிந்ததொரு வேளை நன்மை. சையோகம் என்பதை சொல்லுவார்கள். சையோகம் என்ற தமிழ் வார்த்தைக்கு நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவியோடு இணைந்து பிணைந்து இருப்பதை சையோகம் என்று சொல்லுவார்கள். பாரதிதாசன் கையாளுகின்ற அந்த வார்த்தை பிரயோகம், புத்தகமும் நானும் சையோகம் புரிந்ததொரு வேளை நன்மை, இனித்த உரி இயற்கை எழில் எல்லாம் கண்டேன், மனம் மோந்தேன், நறுமணத்தை நுகர்ந்த விடயத்தை பற்றி பாரதிதாசன் பேசுகிறான். புத்தகங்களோடு அந்த அளவு இறுக்கமாக வாழ்ந்தவர்கள் எம்மை விட்டு மறைந்து விட்டார்கள்.